ஸ்க்ரீன் தெரியுதா? நான் ஷேர் பண்ண ஸ்க்ரீன் தெரியுதா? ஓம் சார். ஓகே. சரி, ஓகே. இது இளம்படம் என்னென்னா, பணம் நீதி முறைமை தான் அதில் பாருங்க. பணியங்கள வாழ்தல் மிகவும் வளர்ச்சிக்கும் பணம் மற்றும் நிதி நிறுவனங்களின் வழங்கப்பட பங்களிப்பை மதிப்பேன் இருக்கு. அதில் 7,3 தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 7,3 பார்த்து ரெண்டையும் முடிச்சு விடுவோம். சரியா? இதில் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். சும்மா சொல்லுங்க, அப்போ பணம் என்ன? சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுங்க. இதில் உள்ள சொல்லலாம், பேச்சு வழக்கில் சொல்லுங்க. ஸோ பணம் என்னென்னு சும்மா வாயால் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. சும்மா யாராச்சும் திடீர்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுங்க. நோட்ஸாக சொல்லாமல். தெரியாடி தெரியான்னு சொல்லுங்க மணி. தெரியாதா? ஹலோ? தெரியுமா தெரியாதா? டினோஷிகா கெரிஸ் கிருஷன் ஜூஸ்கா இருக்கிறீங்களா? நல்ல பேர். ஓம் சார் இருக்கும். கேட்ட கேள்வி சொல்லுங்க. தெரியுமா கேட்ட கேள்விக்கு பதில்? ஒன் சொல்லுங்க. பிள்ளைன்னு ஒன்று சொல்ல மாட்டேன். தெரியாடி தெரியான்னு சொல்லுவோம். நான் கரெக்டாக கேட்குதா? பண்டத்தை பரிமாற்றத்துக்கு பயன்படுற ஊடகம். ம். ஓகே. மெட்டாகல். மெட்டாகல். பொருட்களையும் சேவைகளையும் வாங்குறதுக்கு செலுத்தப்படும். ம். கரைச்சும் ஓகே. மெட்ட ரெண்டு பேரும். பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஊடகம். ஒருத்தா சொல்லுங்க. சரி, ஓகே. மெட்ட இன்னொரு ஆள் மெட்டா. சொல்லுங்க. பிள்ளைன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதாச்சும் உண்டு. தெரியாட்டி தெரியான்னு சொல்லுங்க. சொன்னதான் அடுத்தது போலாம். தெரியாதா? யாரு? ஜினிஸ்கா. சொல்லுங்க. வெளியே வைத்தாங்க. ம். ஒரு வாரம் கனெக்ஷன் பிரச்சனை இல்லையா பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 3 பேர். ஓகே. ஸ்க்ரீன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். எனக்கு செக் பண்ண நான் பார்க்கல அது. இதை ஸ்க்ரீனை கட் பண்ணி போட்டால் பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஒன் பண்ணி சொல்லுங்க கேட்குற வேலைக்கு. தெரியுதா ஸ்க்ரீன்? பார்ப்போங்க.
ஸ்க்ரீன் தெரியுதா? ம். தெரியுது. ம். சார். ஓகே, எல்லாரும் ஒன்று சொல்லணுமா கேட்டேன். சரி, பணம் பண்ண என்னோட சரியா? நீங்க தேவையை வந்து என்னென்ன பூர்த்தி செய்றீங்க? உங்களோட அத்தியாவசிய தேவை இருக்கு தானே, அன்னன்று வார தேவை, அது என்னென்னு பூர்த்தி செய்றீங்க? ஃபாஸ்ட்டாக போகணும், நீங்கள் ஆன்சர் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக போகலாம். சொல்லுங்க. தேவை இருக்குத்தானே, உங்களுக்கு அன்றாட தேவை இருக்குத்தானே, ஒவ்வொரு தேவை இருக்கு. ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தால் பூர்த்தி செய்வீங்க தேவையை. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன தேவை உங்களுக்கு? என்னத்தால தேவை அது பூர்த்தி செய்யப்படுது? பணம். பணம். சரி. பணம் இப்போ மூலம் சார். என்னது நீங்கள் அந்த பணத்தை வந்து இப்போ கொடுக்குறீங்க இல்லாட்டி வாங்குறீங்க? மெட்டாக்கள் பொருட்கள் கொடுக்குறீங்க. சேவை. ஆஹா, சரி, அதான் கேள்வி. பொருட்கள் சேவைகளை வந்து நாங்கள் பரிமாற்றம் தானே என்ன செய்வோம், ரெண்டு விதமாக செய்வோம். பொருட்கள் சேவை பரிமாற்றம், பரிமாற்றத்தில் ரெண்டு இருக்கு, அது ரெண்டும் என்ன? நான் கேட்குற கிளியராக கேட்குது தானே? ஆமாம் சார். ஓகே. ஓகே. நான் கேட்க சொல்லுங்க வேலை. பரிமாற்றம் வந்து ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து கொள்ளுணை இருக்கு, ரெண்டாவது விற்பனை இருக்கு. அதான் இது இருக்குது. பரிமாற்றம் இருக்கு பாருங்க. பரிமாறில் வந்து ரெண்டு இருக்கு, ஒன்று கொள்வனை, ஒன்று விற்பனை. அதுக்காண்டி தான் நாங்கள் பரிமாற்றம்னு சொல்லி பரிமாற்றத்தில் பொருட்கள் பரிமாற்றக்காண்டி அந்த பணத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த பணத்தை பயன்படுத்துகிற பொதுவாகன்னு சொல் பாவிக்கணுமே கட்டாயம். கொமனா வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு ஊடகம் பணம் எனப்படும். சரியா? பரிமாற்றத்துக்கு பணத்தின தேவைப்படும், முக்கியமாக ரொம்ப அவசியம். சரி. மற்றது பண்டமாற்று முறை. பணம் பணம் தோன்றதுக்கு முதல் பண்டமாற்று முறைன்றது. சரியா? பண்டமாற்று முறை என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாக்க சொல்லலாம், தெரியாதுன்னு சொன்னா தெரியுமா? தினுஷ்கா, தினுஷ்கா, கிருஷன், ஹரிஷ். இப்பத்தி என்னொரு மிகையோட பரிமாற்றிக் கொள்றது. சாரி, திரும்பி சொல்லுங்க. ஒரு மிகையை இன்னொரு மிகையோட பரிமாற்றிக் கொள்றது. ம். ம். ஓகே, அது ஓகே. மற்றாக்கள்? பொருட்களுக்காக பொருட்களை பரிமாற்றிக் கொள்கிறோம். ஓகே. ஹரிஷ் ஓகே, தினுஷ்கா ஓகே. மற்ற ரெண்டு பேர்? கிருஷன் சொல்லுங்க, தினுஷ்கா சொல்லுங்க. தெரியாதா? பொருட்களை கொண்டு அதற்கு ஈடான இன்னும் ஒரு பொருட்களை வந்து பரிமாற்றிக்கொள். ஓகே. மற்ற ஓகே, அதுதான் பண்டமாற்று முறைண்டா. பண்டங்களுக்கு பதிலாக பண்டங்களை பரிமாற்றம் செய்கிற முறைகள். கரை சொன்னால் மிக உற்பத்திக்கு பதிலாக மிக இருக்கிறத பரிமாற்றம் செய்கிறது. சரியா? பணத்துக்கு பதிலாக பண்டத்துக்கு பதிலாக பண்டத்தை வச்சு பரிமாற்றம் செய்கிறது. அதில் எல்லாத்தையும் சாத்தியமாகாது. சரி. இப்போ வந்து பணத்தை சேமிக்க முடியும், பண்டங்களை சேமிக்க முடியுமா? கிணறு நாளைக்கு நீண்ட காலத்துக்கு சேமிக்க முடியுமா? சேவிங் செய்கிறது. இப்போ நீங்கள் காசை கொண்டு அக்கௌண்ட்டில் போட்டு சேவிங் அக்கௌண்ட்டு என்ன சொல்லி ஃபிக்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி போடுவீங்க, அப்படி சேவிங் செய்யலாமா? இல்ல சார். இல்லை. இல்ல இல்ல சார். பணத்தை செய்யலாம். அதால அப்படி ஒரு பிரச்சனையும் பெறும். இப்போ பண்ட மாட்டோட ஒரு குறைபாடுன்னு சொல்லி அதை எங்க வைப்பாங்க? மற்றது கொண்டு செல்ல இல்லாம அந்த பண்டத்தை நீங்கள் கையில் கொண்டு தருவீங்களே. இப்போ காசை பொக்கெட்டுக்கு வச்சு திரிகிற மாதிரி, இல்லாட்டி ஏடிஎம் கார்டு கொண்டு பஸ் கொண்டு திரிகிற மாதிரி, நீங்கள் இந்த பண்டத்துக்கு பதிலாக பண்டம் பெரிய மாதிரி செய்கிறாண்டு இந்த பண்டத்தை கொண்டு திரிவீங்களா? அங்கே எங்கேயும் கொண்டு திரியலாமா? இல்ல அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கு பண்ண மாட்டேது. அதுக்கெல்லாம் இப்படி நிறைய பிரச்சனை வந்தது. அதெல்லாம் பின்னுக்கு சொல்றேன். அப்படி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் இந்த பணம் வந்து தோற்றப்பட்டது. விளங்குதா? நான் படிப்பிச்சு விளங்குதா அப்ப?
நான் சொல்லித்தரது விளங்குதா? அப்படி மெத்தட் மாத்திரா? ஓம் சார். ஓம் ஓம் சார். சார். ஓகே விளங்கினா ஓகே. அதான் பரிமாற்று ஊடகம்னு சொல்றது பணத்தைய பரிமாற்று ஊடகம்ன்றது ஹைலைட் பண்ணிக்கன்னு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த சொல்ல கட்டாயம் பார்த்தீங்க பரிமாற்று ஊடகம் மற்ற பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஊடகம்ன்றது ரெண்டு பணத்துக்கு டெபினிஷன் கேட்க கட்டாயம் எழுதணும். சரியா? அடுத்த வந்து பணத்தின் கிரமங்கள். சரியா? அதான் இப்போ ரெண்டு சொன்னான்ல. இப்போ கடைசியாக ஒன்று சொன்னான்ல, அது என்ன கிரமம் சொல்லுங்க. கடைசியாக இப்போ ஒரு சொன்னான்ல ஹைலைட் பண்ணி. பரிமாற்ற பரிமாற்று ஊடகம். பரிமாற்று ஊடகம்ன்றாக கிரமமாற்ற. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் பார்க்க போறோம். சரியா? நான் சொல்றால் வாசிங்க. இதுல உள்ளத பரிமாற்று ஊடகம்ன்ற செயற்பட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள உள்ளது டினிச்சுக்கா வாசிங்க. பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தின் போது இடைநடுவரா ஒருவராக கருமமாற்றுவதாகும். அல்லது பொருட்கள் சேவைகளின் பெறுமதியானது பணத்தின் மூலம் செலுத்தப்படும். உதாரணம். உதாரணத்தையும் வாசிங்க. உதாரணம், கையடக்க தொலைபேசி ஒன்றை ரூபா 30,000க்கு கொள்வனவு செய்தல். ஓகே. இப்போ பொருட்கள் சேவைகள் மெட்டல் பரிமாற்றம் இந்த மூன்று கான்செப்டும் நான் விளங்கப்படுத்தினேன்ல, அதெல்லாம் விளங்கிட்டு தானே உங்களுக்கு மூன்றும்? 4 பேருக்கும் விளங்கிட்டா? ஓம் சார். ஓம் சார். மெட்டாக்கள். ஓம் சார். ஓகே. மூன்றும் ஓகே. இப்போ இடைநடு ஒரு வாசி ஏற்படுது. இப்போ நடுவில் நின்று செய்கிறது இப்போ என்னென்னா, இப்போ கொள்வனவு ஒரு ஆள் செய்வான், விற்பனை ஒரு ஆள் செய்வான். அதில் ஒரு ஆள் ஒன்றை வேண்டி இன்னொரு ஆளுக்கு விற்கிறது இருக்குத்தானே, நடுவில் நிற்பார். தெரியுமா? ஒன்றை வேண்டி இன்னொரு ஆளுக்கு விற்கிறது இருக்குத்தானே. ஓம் சார். அதைத்தான் சொல்றது பணம் மட்டும் சொல்றது. சரியா? அதான் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படாண்டு இப்படி சொல்றது. அதில் ஒரு பணத்தில் ஒரு கருமம் உண்டாக சொல்றது. பெற்றது பொருட்கள் சேவைகளின் பொறுமையான பணத்தை மூலம் செலுத்தப்படும். இப்போ பொருட்கள் சேவைகளில் நீங்கள் பொறுமையில் இந்த பணத்தை மூலம் தானே செலுத்துறீங்க. ஒன்று கார்டு கொடுப்பீங்க, இல்லாட்டி கேஷாக கொடுப்பீங்க. ரெண்டுல இதாக ஒன்று தானே. ம். கையடக்க தொலைபேசியை தானே தான் 30,000 கொள்ளுது. இல்லை இந்த பெருமையை பணத்தின் மூலம் செலுத்தப்பட முடியாது தான் சொல்லியிருக்கு. அதான் பரிமாற்றி விடாது. நடுவில் ரெண்டு கொடுக்குறது, நடுவில் வந்து செயற்படுறது ஒன்று தான் பணம். அதான் பரிமாற்றி விடாம செயற்படாது. முதலாவது கருமம் விளங்கிட்டு ஓம் சார் விளங்கி. ஓகே. ஓம் சார். விளங்கி. ஓகே. அடுத்தது அடுத்த கிரமம் பெறுமதிகளை அளவிடும் அளவீட்டு கருவி என்ன கிரமம் இல்லை. இதை வந்து கிருஷ்ணன் வாசிங்க. கீழே உள்ளது கிருஷ்ணன் வாசிங்க. பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தின் போது இடைநடுவராக கரும மாற்றுவதாகும். அல்லது பொருட்கள் சேவைகளின் பெறுமதியானது பணத்தின் மூலம் செலுத்தப்படும். உதாரணம். உதாரணம், கையடக்க தொலைபேசி ஒன்றை ரூபாய் 30,000க்கு கொள்வனவு செய்ததாகும். ஓகே. இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பேரங்க சொல்கிறேன். பொருட்கள் சேவையில் பரிமாற்றத்தில் போது உடனடியாக கிரமம் மாற்றம். இது பணத்தில் கிரமம் மெயினானது அதுதான். அல்லது பொருட்கள் சேவையின் பெறுமதியானது பணத்தின் மூலம் செலுத்தப்படும். மேலே சொன்னதான் இதில் சொல்லியிருக்காங்க. பெருமையில் அளவு கிடையாது. இந்த பொருளுக்கு வந்து பெறுமதி ஒன்றை குறிக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை உண்டைக்கு அதுக்கு ஒரு பெறுமதி கொடுப்பாங்க. 35,000, 40,000, 40,000, 50,000 வந்து குறிக்கிற மாதிரி. அதுதான் பெறுமதியில் அளவிட்டு கருவினா கிரமம் மாற்றாது. அதே தான் உதாரணம் போட்டிருக்காங்க. ரெண்டு ஒன்று தான் கிட்டத்தட்ட, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது வந்து பரிமாற்ற ஊடகம் மட்டும் சேஃப்றது. அதாவது நாங்கள் காசை கொடுக்குறத கொஞ்சம். இது வந்து அந்த பெறுமதி அக்யூரேட்டாக சொல்கிற ஒரு பொருளுக்கோ சேவை ஒன்றுக்கும் சொல்லலாம். சேவைன்னா இப்போ நான் இப்போ படிப்பிக்கிற சேவை இருக்குது தானே, அதுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இப்ப இதுக்கும் ஒரு பெறுமதி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது அதான் இதில் போட்டிருக்கேன் பாருங்க.
மேலே ஒரே நோட்ஸ் தான் கைட் பண்ணி தான் நான் போட்டு நான் பேரன் இருக்கும். நான் இது நானாக போட்டது. பொருட்கள் சேவையின் பெருமை அளவுக்கு பணம் பயன்படுத்தப்படுகிறது. இது விலை எனப்படும். சரியா? விலைக்கு நீங்கள் டெஃபினேஷன் சும்மா பாடம் ஆகுது சும்மா தெரிஞ்சு வச்சது சரியா? இதன் மூலம் கணக்கு வைத்தலான இலவுபடுத்தல கணக்கு டெலவு என அழைக்கப்படுது. நீங்கள் கணக்கு டெலவுன்னு சொல்லலாம். சரியா? இங்கே பொருட்கள் சேவை பொறுமை அளவுக்காக பணத்தினை பயன்படுத்துறீங்க நானே எத்தனை பில்லியன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் கணக்கு வைப்பீங்களானே எப்படியும் இப்போ செலவு செய்கிறீங்கன்னா எப்படியும் ஒரு கொப்பி எடுத்து கணக்கு வைப்பீங்க நானே எல்லாத்தையுமே எவ்வளோத்துக்கு பண்ணீங்க எவ்வளோத்துக்கு வித்தனீங்க எவ்வளோ வருமானம் வந்து எவ்வளோ செலவினம் வந்து ஒரு புக் ஒன்று எடுத்து சும்மா எழுதுவீங்க எப்படியாச்சும் சொல்லுங்கள். சார். ஆம் இப்போ சார். நீங்கள் இப்போ நீங்கள் பண்டத்துக்கு பதிலாக பண்டமாற்று முறையில் வந்து பண்டத்துக்கு பதிலாக பண்டம் வச்சிருந்தா நீங்கள் இந்த பண்டத்துக்கு இந்த பண்டம் தான் கொடுத்துறாங்க இந்த பண்டம் வந்து இந்த பண்டம் போனான்னு எல்லாம் எழுதிடலாம் ஒரு கோப்பியில். இல்ல. இதுவே பணம் மண்டபடியாக எழுதலாம்ல. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு பெருமையில் அளவிட மலோட கருவியோட கிரம மாற்றாது. இதைத்தான் சொல்கிறேன் என்னன்னா கணக்கு கணக்கு வைத்தலான இலகுபடுத்தப்பட்டுள்ளதால் கணக்கு டெலவு. இப்போ கணக்கு டெலவுண்டா என்ன? யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்கிறது. அப்படிங்கிற டெஃபினிஷன் என்ன? கணக்கு டெலவுண்டா என்ன? இப்போ தான் சொன்னான் கணக்கு வைத்தலானது இலகுபடுத்தப்பட்டுள்ளது கணக்கு டெலகு எனவும் அழைக்கப்படும். அப்போ கணக்கு டெலகு என்பது யாருன்னு சும்மா கேட்க மாட்டாங்க. பார்ட்மெண்ட் சும்மா கேட்டால் நீங்கள் இப்படி எழுதுங்க. டேர்ம் எக்ஸாம் தான் கேட்பாங்க. மெத்தட் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. சரியா? அதுக்கு உதாரணத்தை பாருங்க. ஒரு சோடி பாதனைகள் ரூபா 1999 90% என விலை குறைத்தால் அப்போ அக்யூரேட்டாக அந்த இதுக்கு வந்து விலையை குறைக்கிறது. அதாவது ப்ரைஸை வந்து லேபிள் பண்ணுறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரியா? சரியா? அடுத்தது வந்து பெருமான திரட்டாக கிரம மாற்றல். யாரு வாசிப்பேன்? ஜினுஸ்கா வாசிங்க. பணத்தினை சேமித்து வைக்க முடியும். நாணயம் நாணயத்தாள்கள் காலங் கடந்தவையாதலின்றியும் தேய்வடையாமலும் சேகரித்து வைத்து எதிர்காலத்தில் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்கு பயன்படுத்த முடியும். உதாரணம் காசு ரூபா 10,000 சேமித்தல். ஓகே. ஸ்க்ரீன் பிளாங்கு தானே எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் பிளாங்க் தான். ஸ்க்ரீன் ஓ பிளாங்க் சரி. தான் மச்சாக்களுக்கு. விளங்குது. ஓகே விளங்கினு சரி. சரி. முதலாவது என்ன? பரிமாற்று ஊடகம்னா செயற்படுறது. சரியா? அதில் வந்து பரிமாற்ற ஊடகம்னா இடைநிறுவனோட கிரம மாற்றம் பணம் வந்து இடைநிறுவனோட கிரம மாற்றுறது. அதான் பரிமாற்று ஊடகம். சரி. அடுத்த பொறுமதியாளோடும் அளவோட கிரவியான கிரம மாற்றுறது. அது வந்து சாரி கிரம மாற்றுறது வந்து அந்த கணக்கு வைத்துள்ளது அந்த அதாச்சும் ஒரு ப்ரைஸை வந்து அக்யூரேட்டாக ஒரு பொருளுக்கு சொல்கிறது. அதுதான் பொறுமதியாளோடும் அளவோட கிரவியான கிரம மாற்றுறது. இதில் உள்ளபடி நீங்கள் இதுக்கு விளக்கம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? அடுத்தது பெருமான திரட்டாக கிரம மாற்றல். விளக்குன்றது சும்மா நார்மலாக எழுதலாம். மற்ற உங்களுக்கு தெரிஞ்சபடி நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஸ்டைல்லே எழுதலாம். நீங்கள் இதை பாடமாக்கி தான் எழுதணும் முடியல. ஆனால் இந்த வேலையை டார்க் பண்ணியிருக்கணும் அந்த கிரமம் எல்லாம் கட்டாயம் அப்படி இருக்கிற மாதிரி எழுதணும். அதுக்குள்ள விளக்கம் தான் சும்மா நார்மலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதலாம். சரியா? பெருமான திரட்டாக கிரம மாற்றல். சரியா? பணத்தை சொன்னான் தானே பணத்திலே சேமித்து வைக்க முடியும். பணம் வந்து இப்போ நாணயம் இருக்கு நாணயத்தாளம் இருக்கு காலங்காலந்த தேவையான சேகரித்து வைத்து எதிர்காலத்தில் பொருள் சேவைகளை கொள்ளுணர் சேவைக்கு பயன்படுத்த முடியும். அதான் இப்போ சொன்னான்ல சேவிங் செய்யலாம் பணத்தை. சரியா? பொருட்களை சேவிங் செய்யலாமா? சேவைகளை பொருள் சேவையும் சேவிங் செய்யலாமா? சேவை வந்து இப்போ இல்ல டீச்சிங் சேவை சார். வந்து இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்டிங் வந்து சேமித்து வைக்கலாம். இதுக்கு பேர் சேமிப்பு இல்லை. ரெக்கார்டிங் வந்து சும்மா நாங்கள் உங்களுக்கு தாரது. அதாவது இது ஒரு சேவைன்னு சொல்லலாம் முடியாது சேமிப்பு இல்லை. சரியா? பொருட்கள் சேவைகளை ஒரு நாள் பொருட்கள் சேமிக்கலாம் சேவைகள் சேமிக்காது. ஆனால் பொருட்களை நீண்ட காலத்து சேமிக்கலாம். இது ஓகேயா? ஓகே. ஓகே சார்.
ம். ஓகே. பெயின் பெருமான திரட்டாக இருந்தால் சேமித்து வைக்க முடியும். இப்போ நீண்ட காலத்துக்கு தேவையான சேமித்து வைக்க முடியும். எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வைக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 1,00,000 2,00,000 போண்டிக்கின்ற ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 10 15 லட்சத்துக்கிட்ட வருது இல்ல, 20 22 வருது இல்லை, உங்களை சின்னல் போட்டு வருது உங்களோட பேரண்ட்ஸ் போட்டு இப்போ வந்திருக்குன்னு தானே ஒரு வயசு வரை. இப்போ சில பேர் இப்படி போடுறவங்கல்ல, அப்போ தெரியுமா அது? தெரியுமா ஜெரிஸ்கா டெனிஸ்கா கிருஷன் கேரிஸ்? தெரியும் சார். ஓகே. மெட்டாக மெட்டாக தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் தெரியும் சார். தெரிஞ்சா சரி. அடுத்தது பிற்போடப்பட்ட கொடுப்பன உடம்புன்றாக கிரமமாற்று. ம். இன்னும் ஒரு நிமிஷத்துல நிற்குமென்னு நினைக்கிறேன். 40 நிமிஷத்துல கட் ஆயிடும். ரீஜாயின் பண்ணுங்க. அடுத்தது பிற்போடப்பட்ட கொடுப்பன உடம்புமாக கிரமமாற்று. அடுத்தது ஜினிஸ்கா வாசிங்க. இந்த உதாரணம் வரைக்கும் வாசிங்க. பிற்போடப்பட்ட கொடுப்பன உடம்புமாக கிரமமாற்றுதல். எதிர்கால பண கொடுப்பனவுக்காக நிகழ்காலத்தில் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம். அதாவது எதிர்வரும் திகதியொன்றில் பணத்தை செலுத்தும் நிபந்தனையின் கீழ் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்ய முடியுமாதிருத்தலை குறிக்கும். உதாரணம், உதாரணத்துக்கு 2016 ஜனவரி மாதத்தில் ரூபாய் 5,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 2016 மார்ச் மாதத்தில் பணத்தை செலுத்துவதற்கு ஒப்பந்தம் செய்தல். ஓகே. அடுத்த கீழே இருக்கிற இந்த இதுவும் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா விலங்கு படத்தோட பார்த்தீங்க. சரியா? அடுத்தது இது என்னன்னா பிற்போடப்பட்ட கொடுப்பன உடம்புமாக கிரமமாற்று. சரியா? பாருங்க.